வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் யூடியூப்ல இருக்கக்கூடிய சூப்பரான 10 கிரைம் த்ரில்லர் படங்கள் அப்படின்னு சொல்லி கலந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போறதுல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா அதுவும் தரமான படம் தான். மற்ற 9 படங்களுமே தமிழ் டப்பிங்குடைய இருக்கு. இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா படங்களையுமே நீங்க தாராளமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தான படங்கள் தான். அதுல எந்தெந்த படங்களை எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான வெல்கம் ஹோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த கணக்கெடுப்பு எடுப்பாங்க இல்லையா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதுக்காக போகிறாங்க. அப்படி போன இடத்துல எல்லா வீட்லேயுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு வீடு மட்டும் மிஸ் ஆகுது. அந்த வீடு பார்த்தீங்கன்னா அதே கிராமத்தில் பல கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த வீட்டுக்கு போன நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல ஒரு சில காட்சிகளை நல்லா பரபரப்பாகவும் எமோஷனலாகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோடயே இருக்கு. அடல் கன்னட பொறுத்த வரைக்கும் ஒரு சில காட்சிகள் இருக்கு, ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு சில காட்சிகள்லாம் இருக்கு. அதனால ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான ஏ டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே டாக்ஸி டிரைவராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃபினான்சியலாக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த டைமில் பணத்துக்காக ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டை சியோல்ல இருந்து குவான்ஜூ அப்படிங்கிற நகரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எதிரான சர்வாதிகார ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. கண்ணில் படுற எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துக்கு போன நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, கடைசியாக அவங்க 2 பேர் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல எமோஷனல் ஒரு பக்கம், த்ரில்லிங் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஒரு தரமான படம், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்கு. அடல்கனெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்க தாராளமாக ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2016 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான டனல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம படத்துடைய ஹீரோ அவருடைய பொண்ணுடைய பர்த்டேக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு காரில் போயிட்டு இருக்காரு. ஒரு டனல் வழியாக போகும்போது திடீர்னு அந்த டனல் இடிஞ்சு விழுந்துருது. அப்போ அந்த டனல்குள்ளேயே நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் அங்கே மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ உயிரோட தப்பிச்சு வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் ஒரு சில காட்சிகளை நல்லா பரபரப்பாகவும் ஒரு சில காட்சிகளை நல்லா எமோஷனலாகவும் சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் யூடியூப்ல டிராப்டு அப்படிங்கிற நேம்ல தமிழ் டப்பிங்கோடயே அவைலபிளா இருக்கு. அடல் கன்னடலாம் எதுவுமே இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான ரங்கஸ்தலம் அப்படிங்கிற ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு காது கேட்காது, படிக்கவும் இல்லை. ஆனால் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் நல்லா படித்தவர் அந்த கிராமத்துக்கு வராரு. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் மக்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த எலெக்ஷனில் பிரசிடென்ட்டாக நம்ம ஹீரோவுடைய அண்ணனே நிற்கிறாரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட இந்த கொலையை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த மூவில கிளைமேக்ஸ்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு சில காட்சிகளை நல்லா பரபரப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ரூரல் ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோடயே அவைலபிளா இருக்கு. அடல் கன்னட பொறுத்த வரைக்கும் ஒரு சில கிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 5வதா பார்க்க போற படம் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே ஹிட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெண்ணுடைய மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோவுடைய லவ்வரும் காணாம போயிடுறாங்க. இப்ப காணாம போன இந்த பெண்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த மூவில வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாம் செம்ம சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு தரமான படம், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோடயே அவைலபிளா இருக்கு. அடல் கன்னட பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு சில காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 6வதா பார்க்க போற படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான த வால்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஹீஸ்ட் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு பேங்கை காட்டுறாங்க. அந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கு. எக்கச்சக்கமான போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு இருக்காங்க. இப்படிப்பட்ட பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு வால்ட்டில் விலை மதிப்புள்ள சில பொருட்கள்லாம் இருக்கு. அதை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு டீம் அந்த பேங்க்குள்ள போறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்ம பரபரப்பா போகக்கூடிய
ஒரு படம், ஒரு சூப்பரான படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. அடல் கன்னடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் மட்டும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 7ஆவதா பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான கிராஃப்டட் அப்படிங்கிற ஒரு பாடி ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நம்மளுடைய உடம்புல இருந்து தோல் பிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தோலை திரும்ப நம்மளுடைய உடம்புலயே வச்சு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டால் அது நார்மலான ஸ்டேஜுக்கு வர மாதிரி ஒரு ரிசர்ச்சை வந்து பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த டைமில் நம்ம ஹீரோயினுடைய அப்பா திடீர்னு இறந்து போக அப்பா பாதியிலேயே விட்டு அந்த வேலையை நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ஒரு பாடி ஹாரர் மூவி. ஒரு சில அருவருப்பான காட்சிகள்லாம் இருக்கு. ஆனா ஒரு சில காட்சிகளை செம பரபரப்பாவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான படம். உங்களுக்கு இந்த பாடி ஹாரர் மூவிலாம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளா இருக்கு. அடல் கன்னடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காட்சிகளும் இருக்கு, ஒரு சில வைலண்டான காட்சிகள்லாம் இருக்கு. அதனால ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 8ஆவதா பார்க்க போகிற படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான ஜோசப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். படத்துடைய ஆரம்பத்திலே எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸராக இருந்த நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபும் பொண்ணும் அவரை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபு பொண்ணு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போகிறாங்க. இதை பார்க்கும்போது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு தரமான படம், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா இதே படத்தை தமிழ்ல விசித்திரன் அப்படிங்கிற நேம்ல டப் பண்ணியிருக்காங்க. அந்த படமும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 9ஆவதா பார்க்க போகிற படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான மிட் நைட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு சீட்டச் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே டெஃபண்டமாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி அந்த பொண்ணை கொல்ற காட்சியை நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க. இதுக்கப்புறம் அந்த கில்லர் கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் கடைசியாக உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் செம பரபரப்பாக போகக்கூடிய ஒரு தரமான படம், ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. கண்டிப்பாக பாருங்க. இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளா இருக்கு. அடல் கன்னடை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் ஒரு சில வைலண்டான காட்சிகள் மட்டும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன கன்னட படமான சீதாராம் பெனாய்கேஸ் நம்பர் 18 அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான திருட்டு சம்பவங்கள் நடக்குது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போதே பேரலாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸருடைய ஒய்ஃபை மட்டும் எவனோ ஒருத்தன் குறி வச்சு கொலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த 2 கேஸையும் நம்ம ஹீரோ சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத செம சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துடைய பார்ட் 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2 படமுமே தமிழ் டப்பிங்குடைய இருக்கு. இப்போ நான் சொன்ன படங்கள்ல எந்த படங்களையெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.